ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசியான செட்டிநாடு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுலில் ஹாஃப் லெமன் ஜூஸ், ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன்லேயும் ஒரு பாதி அளவு மஞ்சள் தூள், ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 200 கிராம் அளவு பன்னீரை பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னீர்லாம் நமக்கு ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே வேகணும். இப்போ எல்லா சைட்ஸும் நல்லாவே வெந்துருச்சு. நான் எல்லா பன்னீரையும் வெளியில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆன உடனே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவு வதங்கின அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வதங்கின அப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 50 ml இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா வற்றி இந்த மசாலா எல்லாம் பன்னீரோடு சேர்ந்து சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி எல்லாம் வத்திருச்சு. மசாலாவும் நல்லா பன்னீரோட கோட் ஆயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். காரசாரமான செட்டிநாடு பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.